இயக்குனர் சாமோட இயக்கத்தில் படவா கோபி, தேவ், தேவிகா, விஜய், நிக்கி, ஆகாஷ் அப்படிங்கிற மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தோட இந்த வாரம் வெளிவந்திருக்க ஒரு படம் தான் யோலோ. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? யோலோ இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யோலோ அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த யோலோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ். அதான் இந்த உலகத்தில் நீ ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வாழ போகிற, அது உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு அப்படிங்கிறதான் அர்த்தம். சரி, இந்த படத்துக்கும் இந்த ஒரு தலைப்புக்கும் என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த படமே. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் தேவிகா இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வந்து டெபியூ ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தேவன் தேவிகாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே தெரிய வருது. சரி, இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்களுக்கே தெரியல. அதாவது தேவுக்கும் தெரியல, தேவிகாவுக்கும் தெரியல நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. பட் அதுக்கான எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ், எல்லா ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸஸும் இருக்குது. அவங்க சொன்ன டேட்டில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ எப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அது எப்படி இவங்களுக்கு திரும்ப மறந்து போச்சு, அப்போ ரியாலிட்டி என்ன? ஸோ அவங்க ரெண்டு பேர் திரும்ப ஒன்று சேர்றாங்களா, பிரிகிறாங்களா, இதுக்கு நடுவில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய எமோஷனல் ட்ராமாஸ், அதுக்கப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நான் லீனியர் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டு நடந்துகிட்டு இருக்குது. இது மாதிரியான நிறையா ட்ரூ இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு கதை களத்தை காமெடி கலந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் மேக்கிங்கில் கொடுத்த ஒரு படம் தான் எவ்வளோ. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் கூட சொல்லலாம். ஸோ படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, படம் ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு ஷாட்டில் ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்க்க போகிறப்ப தான் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா ஸ்பாய்லர் ரிவ்யூவாக கொடுக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா ட்ரைலர்லேயே நிறையா ஸ்பாய்லரை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் யார் அப்படின்னு பார்க்குறாங்க, அதுதான் தேவ். சரி, ஓகே, ரெண்டு பேர் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க போனால் அந்த இடத்துல அங்கே இருக்க வக்கீலாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஆமாம் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி அதுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கை தெரியாமல் நடந்த கல்யாணம் வேணாம், அதனால் வந்து நம்ம ரெண்டு பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பயணம், இந்த விவாகரத்துக்காக இவங்க பழகக்கூடிய இந்த ஒரு பயணங்கிறது ஒரு கட்டத்தில் காதலில் போய் முடியுது. அந்த காதலில் முடிகிற நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருது. இந்த பிரிவு நிரந்தரமாக இருக்கா, இல்லை வந்து திரும்ப ஒன்று சேர்ந்துடுறாங்களா, இவங்களோட காதல் பயணம் என்ன அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ட்ராவலாக போயிட்டுருக்கு. அதே நேரம் இதில் தேவோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறதும் ஒரு பேக்கப்பில் இருக்குது. அதே மாதிரி அந்த தேவிகாவோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறதும் ஒரு வாழ்க்கையில் இருக்குது. இவங்களுக்கு பின்னாடி, அதாவது இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகாமல் எப்படி நடந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தெரியல. அதே நேரம் இவங்க ட்ரக்கும் யூஸ் பண்ணல, இவங்க வந்து குடிகாரர்களும் கிடையாது. இவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, எதுக்கு குறிப்பாக அந்த ஒரு இடத்துல தான் வேறு ஒரு ஊரில் நடந்திருக்கு, அந்த ஊரில் எது குறிப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஃபேண்டஸியான ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்குது. கொஞ்சம் நேரம் மிரட்டும் ஸ்க்ரீன் பிளேஸாக வந்து கொஞ்ச நேரம் மட்டும் வருது. இதெல்லாம் இந்த படம் ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் முதல் மழை துளி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வருது. கண்ணை மூடிட்டு அந்த பாட்டை கேட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஆல்பம் சாங் மாதிரி சூப்பரான ஒரு ஆல்பமாகவும் கொடுத்துருக்காங்க. விஷுவல் ட்ரீட்டை சொல்லி ஆகணும். படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைங்க நிறைய ப்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனான ஷார்ட்ஸ் இருக்குது, ஃப்ரேம்ஸு, ஒரு ஃப்ரேம்ஸையுமே சூப்பராக வச்சுருக்காங்க. மற்ற எதில் நீங்கள் சொதப்பினாலும் ஃப்ரேமில் நான் சொதப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் இதான் கண்டென்ட்டாக, இதை நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற அளவு தோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தார் இயக்குனர் சாம். பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் வரலையோ, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நிறையா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு கிளீஷியாவாக ரொம்ப ஒரு நார்மலான ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த டீமில் போடப்பட்ட எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிக்கியெல்லாம் ஆரம்பத்தில் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் எண்டு வரையுமே அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்கார் நிக்கி. ஸோ அதே மாதிரி நம்ம அவரோட யூடியூப் இன்டர்வியூஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு நிக்கினாலே ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கிறத அடிக்கடி காமிச்சிட்டே இருப்பார். அப்படின்ற பட்சத்தில் இது அந்த படத்துலேயும் நம்ம காட்டணும், அதான் அதுக்கான அடையாளம் சொல்லி நிக்கி நினச்சிதான் ஒரு மீட்டரோ நடிச்சிட்டு போயிருக்கலாம். பட் அதுக்கு அடுத்து நடிக்கிறது அப்படிங்கிறதா அது வந்து நம்ம திட்டுறோமோ பாராட்டுறோமோ எல்லாமே வந்து நோட் செய்யப்படும். அந்த நோட் செய்கிறதுக்கான ஒரு நடிப்பை அவர் வந்து ஒரு மாதிரி இறக்கியிருக்காப்புல ஒரு கிரிஞ்சபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஒரு ஆக்டிங் தான் அவருக்கு நெயில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆகாஷை சொல்லணும். எல்லாருமே சொல்லுவாங்க சீரியலில் நடித்தா வந்து சினிமாவில் நடிக்கிற கஷ்டம், அந்த ஸ்லோ மோஸ் வரும், டைலாக் இழுத்து பேசணும், லென்த்தியாக பேசணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பார்க்குறப்ப அப்படி தெரியவே இல்லை. ஆகாஷ் ஒரு நல்ல பியூர் சினிமா மெட்டீரியலாக நமக்கு தெரிஞ்சார். அவர் வந்துட்டு போகிற போர்ஷனில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு லவ்வபுள் பாயாக இருக்காப்புல. ஸோ சினிமாவுக்கு அடுத்து ஒரு நல்ல ரொமான்டிக்கலான பாய் கிடச்சிட்டார் அப்படிங்கிற இந்த ஒரு பக்கம் ஆகாஷ். அதுக்கப்புறமா தேவ் அறிமுக நாயகன் அப்படிங்கிற நிறைய இடங்களில் அவர் வந்து ரொம்ப வற்புறுத்தி எனக்கு இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும் எமோஷனல் அழு அப்படின்லாம் கேட்கல. நில்லுன்னு இப்படி ஃபீல் பண்ணால் அதை பண்ணி இந்த ஃபிசிக்கு இந்த சண்டை இது மாதிரியான விஷயங்களை கேட்டு வாங்கியிருக்காரு தேவிகா. அதையும் அவங்களையும் சொல்லணும். எந்த இடங்கள்லையுமே நமக்கு ரொம்ப வந்து ஆக்வர்டாக வியர்டாக தெரியாத அளவு காஸ்டியூம்ஸு, அதுக்கப்புறமா அது மாதிரி டபுள் மீனிங் இல்லாத டைலாக்ஸு, இது மாதிரியான விஷயங்கள் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு விஷயமாக மாறுது. ஸோ இவங்க ரெண்டுக்குமே எனக்கு காம்போஸும் நல்லாயிருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்குறப்போ தேவ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவிக்கு ரெண்டு பேர் ஸ்கோர் பண்ணி அதிகமாக நடிக்கிறாங்க. அதே நேரம் படவா கோபி கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அது பிடிக்கும் நம்ம கொடுக்குறோம்.
ஆனால் அது தவறு. நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிச்சதோட விட்டுறணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தோட முடிக்கிறதெல்லாம் அந்த படம் ஒரு நல்ல விஷயத்தோட தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேசுகிறோம். முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை, இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நடக்குது. ஸோ அதை வந்து ஃபேண்டசி அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வர ஒரு விதம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க கேஸ்ட் அண்ட் குரூவில் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடியது, இங்கே இருக்க கேஸ்ட் அண்ட் குரூ அவங்கவுங்களுக்கான மீட்டரில் நடித்ததை தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த படத்தோட டிஓபிக்கு தான் ஹேட்ஸ் ஆஃபே சொல்லணும். ஏன்னா மனுஷன் அந்த அளவு வந்து ஒரு கிளியரான ஷாட்டு, குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப கிளியரான குவாலிட்டியான ஒரு ஃபிலிம். ஸோ நீங்கள் அந்த ஒரு கிளியர் அண்ட் குவாலிட்டியை யூடியூப்லேயோ இல்லைனா ஸ்னீக் பீக்லையோ தியேட்டர்லேயே போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா மியூசிக் கம்போசர் பயங்கரமாக ஒர்க் பண்ணிருந்தார். பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதே நேரம் முதல் மழைத்துளி பாட்டு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெமிலியர் மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்த ஒரு பாடல் முதல் மழைத்துளி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிளைமேக்ஸுமே ஒரு யூசுவல் லவ் மூவிஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னாலுமே அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எடுத்து முடிச்சதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவ். பட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல போனால் பெட்டர் மேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படம் எடுக்க போகிறீங்க. அது வந்து இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் கண்டென்ட்ன்றப்போ ஸ்க்ரீன் ப்ளே இதில் மிக 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 முக்கியமான ஒன்று. அதே நேரம் இது ஃபேண்டசி. நான் வந்து அதை ஒத்துக்கிறேன். ஃபேண்டசியான ஃபிலிம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கை லீனியர் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அதுக்கான இதை வந்து முன்னாடியே கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா, அதை நல்லா டு தி ஸ்ட்ராங்காக கொடுத்து, ஏன்னா அது வந்து நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்குது பல இடங்களில். இப்போ அண்மையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த அண்மை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க இருந்தால் அப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு கதையை இங்கே எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கன்னா அந்த எவ்வளோ படம் எங்கேயோ போயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே மியூசிக் இருக்குது, டிஓபிஸ் இருக்கான்றப்போ ஆர்டிஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மரான ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வெளியில் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருந்திருக்கும். வெளியில் மீன்ஸ் நிறைய இடத்துல வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லலாம், அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். ஆனால் நம்ம இயக்குனர் சாம் அவர்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே எங்கெங்கே மிஸ் ஆகுது, அதர்வைஸ் படம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். முகம் சுளிக்கிற காட்சியோ, டபுள் மீனிங் டைலாக்ஸோ, ஆக்வர்டான ட்ரெஸ்ஸிங்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். அதே நேரம் யோலோ, இந்த படத்துக்கான டைட்டில் கூட இவங்க வந்து வேறு மாதிரி வச்சுருந்துருக்கலாம். யோலோ அப்படிங்கிறது எத்தனை பேர் கனெக்ட் ஆகும் தெரியல. ஸோ இது கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாமே தவிர, அதர்வைஸ் யோலோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டெயின் பேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் அப்படிங்கிறதா நம்மளோட கருத்தாக இருக்குது. ஸோ யோலோ படம் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க, அங்கே இருக்க கேரக்டர்ஸ்லாம் யார் யாருக்கு பிடிச்சது, குறிப்பாக விஜய் நிக்கியோட ரோலை யார் யாரெல்லாம் யூடியூப்பில் பண்ணுற மாதிரி தான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாழை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.